வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக அஞ்சலி. முதலில் தலைப்புச் செய்திகள். ஜிஎஸ்டி வரி விதிப்பை மாற்றியமைப்போம். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி உறுதி. நாட்டின் அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி. திமுக தலைவர் ஸ்டாலின் திட்டவட்டம். மத்தியிலும் தமிழகத்திலும் ஆட்சி மாற்றம் ஏற்படும். டாக்டர் பாரிவேந்தர் உறுதி. அதிமுக தமாக இடையே தொகுதி ஒப்பந்தம். ஒரு மக்களவை தொகுதி ஒதுக்கீடு. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நாடு முழுவதும் ஒரே வரி விகிதம் அமல்படுத்தப்படும் என காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள தனியார் கல்லூரி திடலில் காங்கிரஸ் தேர்தல் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி, திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர், மதிமுக பொதுச் செயலர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன், கொங்கு நாட்டு மக்கள் தேசிய கட்சி தலைவர் ஈஸ்வரன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர். தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி, அரசு பணிகளிலும் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என கூறினார். Thousands and thousands and thousands of Indian youngsters, millions of Indian youngsters are looking for jobs and have nothing to do. The Prime Minister gave India demonetization and a flawed GST, and he destroyed the informal sector and destroyed employment in India. So one of the first things that the new Congress government is going to do is we are going to reform the Gabbar Singh tax and make it into a real GST. One tax, simple tax, minimum tax. இந்த கூட்டத்தில் பேசிய திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், இன்னும் சில வாரங்களில் இந்தியாவின் பிரதமர் ராகுல் காந்தி எனதான் குறிப்பிட்டார். கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 155 திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டியிருப்பதாக கூறினார். தற்பொழுது தமிழகத்தில் நடப்பது லஞ்சம் மற்றும் ஊழல் ஆட்சி மட்டுமின்றி பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கும் ஆட்சியாக மாறிவிட்டதாகவும் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். 2019 தேர்தலிலும் 40க்கு 40 என்ற வெற்றியை பெற்று உங்களை நான் டெல்லியிலே வந்து சந்திப்பேன் என்ற அந்த உறுதியை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இந்தியாவுடைய ஆட்சி சக்கரம் இன்னும் சில வாரங்களில் உங்களுடைய கைக்கு வரப்போகிறது. ஏழையின் சிரிப்பில இறைவனை காண்போம் என்று அண்ணா சொன்னார். உங்களது ஆட்சி ஏழைகளுக்காக நடைபெறக்கூடிய ஆட்சியாக அமைந்திட வேண்டும். இப்போது நடைபெறக்கூடிய இந்த ஆட்சி என்பது வெறும் ஊழல் ஆட்சி மட்டுமல்ல, லஞ்ச லாவணியமுள்ள ஆட்சி மட்டுமல்ல, கொள்ளைக்கார ஆட்சி மட்டுமல்ல, கொலைகார ஆட்சி மட்டுமல்ல, பெண்கள் எல்லாம் பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்படக்கூடிய ஒரு அநியாயமான அக்கிரமமான ஆட்சியை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கூட்டத்தில் பேசிய இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர், இந்திய ஜனநாயக கட்சி நீண்ட காலத்திற்கு பிறகு திமுகவுடன் கூட்டணி அமைத்துள்ளதாக தெரிவித்தார். இதுவரை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு அளித்திருந்ததை சுட்டிக்காட்டிய டாக்டர் பாரிவேந்தர், தொண்டர்களின் எண்ணமும் துடிப்பும் தங்களுக்கு புரிந்துள்ளதாக குறிப்பிட்டார். தமிழகத்தில் ஒரு மாற்றமும் மத்தியில் ஒரு மாற்றமும் நடக்கும் என எதிர்பார்ப்பதாக குறிப்பிட்டார். திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் என்னுடைய இரத்தத்தில் ஓடுகிற ஒன்றாக இருந்து கொண்டிருந்தது. பள்ளி காலத்திலிருந்தும் கல்லூரி காலத்திலிருந்தும் கூட அது தொடர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் இடையிலே ஒரு தேசிய நோக்கு வேண்டும் என்ற அடிப்படையில் நான் பாஜகவுடைய தோழமையை மேற்கொண்டேன். மாற்றம் என்றும் மாறாதது, மாற்றம் மட்டுமே மாறாதது என்ற அடிப்படையில் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம், மையத்திலே ஒரு மாற்றம், இந்த இரண்டு மாற்றமும் ஒரு சேர நடக்குமா அல்லது ஒரு சில மாதங்கள் கழிந்து நடக்குமா என்பதை என்னை போன்றவர்களும் நீங்களும் காத்து கொண்டிருக்கிறீர்கள். நதிகளை இணைக்க வேண்டும் என்ற எண்ணம் கூட இல்லாத ஆட்சி தமிழகத்திலும் மத்தியிலும் நடைபெற்று வருவதாக டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டார். பிரதமர் மோடியின் அலை முடிந்துவிட்டது என்றும்
பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தினார்கள் என்றும் கூறினார். கஜா புயலால் ஏற்பட்ட பாதிப்பை போக்க நிதி வரும் என காத்திருந்த தமிழக அரசுக்கு ஏமாற்றம்தான் கிடைத்தது என்றும், தமிழக மக்களின் இந்த நிலை மாற மாற்றம் அவசியம் எனவும் டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டார். நதிகளை இணைக்க வேண்டும், அதன் மூலமாக விவசாயம் பெருக்க வேண்டும் என்பதெல்லாம் கூட ஒரு அரிய சிந்தனை அல்ல, சாதாரண சிந்தனை தான். அதற்கு எந்த வழியும் செய்யாத இந்த தமிழகத்தில் ஆளுகிற இந்த ஆட்சியை 7.5 ஆண்டு காலம் வசதியாக அவளை ஆள விட்டு விட்டோம். ஆகவே தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் தேவை. அதேபோல மையத்தில் நான் அதை செய்வேன் இதை செய்வேன் என்று கனவு குதிரைகளை தட்டிவிட்டு நாட்டு மக்களை ஆமாம் இவர் செய்வார், இவருடைய காலத்தில் நம்முடைய வறுமையெல்லாம் போகும், வளமாக வாழலாம் என்று அன்று மோடி அதனுடைய வேவ் இருந்தது உண்மைதான். எந்த ஒரு வேவுக்கும் ஒரு கால அவகாசம் உண்டு. ஆகவே இன்றைய பிரதமர் அவருடைய வேவ் கடந்த தேர்தலோடு முடிந்து விட்டது என்பதை நீங்கள் இந்நாளும் உள்ளபடியே புரிந்து கொண்டிருப்பீர்கள். நடைபெறப்போகும் 17வது நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம், புதுவை உள்ளிட்ட 40 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும். நாட்டின் பிரதமராக, உபகண்டத்தின் பிரதமராக மேன்மைக்குரிய ராகுல் காந்தி அவர்களை ஆக்குவோம் என்று நரேந்திர மோடியை வெறுக்கிறவர்கள் எல்லாம் இந்தியாவை வெறுக்கிறார்கள். கடந்த 5 ஆண்டுகளாக ஆட்சி நடந்திருக்கிற சூழலில் அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து சூழ்ந்திருக்கிறது, ஜனநாயகத்திற்கு ஆபத்து சூழ்ந்திருக்கிறது, ஒட்டுமொத்தத்தில் இந்த தேசத்தை ஆபத்து சூழ்ந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் நம்முடைய இளம் தலைவர் நேரு அவர்களின், ஜவஹர்லால் நேரு அவர்களின் குடும்பத்தை சார்ந்த கொள்கை வாரிசாக இந்த தேசத்தை காப்பதற்கு உறுதியேற்று பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிற ராகுல் காந்தி அவர்களின் தலைமையில் தேசத்தை காப்போம் என்று நாம் இங்கே கைகோர்த்திருக்கிறோம். மக்களவைத் தேர்தலில் அதிமுக தலைமையிலான அணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் இடையே கூட்டணி ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது. சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனியார் ஹோட்டல் ஒன்றில் முதல்வர் பழனிசாமி, துணை முதல்வர் பன்னீர்செல்வம் ஆகியோரும் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசனும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் கூட்டணி உடன்பாடு ஏற்பட்டது. தொகுதி பங்கீடு தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இதில் முதல்வர் பழனிசாமி, துணை முதல்வர் பன்னீர்செல்வம் மற்றும் தமாக தலைவர் GK வாசன் ஆகியோர் கையெழுத்திட்டனர். இதன்படி அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தமிழ் மாநில காங்கிரஸ்க்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட உள்ளது. சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் அதிமுகவுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஆதரவு அளிக்க முடிவு செய்துள்ளது. அரசியல் கட்சி தலைவர்களின் இன்றைய கருத்துக்களை காணலாம். மக்களவை தேர்தலில் பாஜக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுக்கலாம், ஆனால் கூட்டணியின் துணையோடுதான் ஆட்சி அமைக்க முடியும் என தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சரத்பவார் கணித்துள்ளார். அவ்வாறு ஆட்சி அமைத்தாலும் மோடி 2வது முறையாக பிரதமராக வர வாய்ப்பு கிடைக்காது என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் அடுத்த 6 மாதத்தில் ஆட்சி மாறுதல் ஏற்படும் என இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். வரும் தேர்தலில் திமுக கூட்டணி 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்றும், மக்கள் விரும்பாத திட்டங்களை பாஜக மேற்கொண்டதால் தான் அந்த கூட்டணியில் இருந்து IJK வெளியேறியதாகவும் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். மக்களவை தேர்தலில் கர்நாடகத்தில் பாஜக 22 இடங்களை வென்றுவிட்டால் அடுத்த 24 மணி நேரத்தில் கர்நாடகத்தில் பாஜக ஆட்சி அமைக்கும் என்று முன்னாள் முதலமைச்சரும் பாஜக மாநில தலைவருமான BS எடியூரப்பா தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியில் உள்ள 20 MLAக்கள் குமாரசாமியை முதலமைச்சராக ஏற்க தயாரில்லை என்றும், அவர்கள் அதிருப்தியுடன் இருக்கிறார்கள் என்றும் எடியூரப்பா தெரிவித்துள்ளார். தேமுதிக சார்பில் எந்தெந்த தொகுதியில் யார் யார் போட்டியிடுவார்கள் என்பது குறித்து 3 அல்லது 4 நாட்களில் அறிவிப்பு வெளியாகும் என்று பிரேமலதா தெரிவித்துள்ளார். தேமுதிக வேட்பாளர்கள் தேர்வு குறித்து கட்சித் தலைவர் விஜயகாந்த் இன்று நேர்காணல் நடத்துகிறார் என்றும் பிரேமலதா தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கு CBCID காவல்துறை விசாரணை தொடக்கம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. பொள்ளாச்சியில் பாலியல் வன்கொடுமை விவகாரம் குறித்து விளக்கம் அளிக்குமாறு தமிழக டிஜிபிக்கு தேசிய மகளிர் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை என்ன என்பது பற்றி விளக்கம் அளிக்குமாறு அதில் கூறப்பட்டுள்ளது. குற்றவாளிகளுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் பற்றியும் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொள்ளாச்சி பாலியல் வழக்கு விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி காவல்துறையினர் இன்று விசாரணை தொடங்கியுள்ளனர். பொள்ளாச்சி பாலியல் வழக்கு விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி ஐஜி ஸ்ரீதர், எஸ்பி நிஷா பார்த்திபன் ஆகியோர் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாண்டியராஜன், பொள்ளாச்சி சரக துணை கண்காணிப்பாளர் ஜெயராமன் ஆகியோருடன் ஆலோசனை மேற்கொண்டனர். கோவை காவலர் பயிற்சி பள்ளி வளாகத்தில் உள்ள விருந்தினர் மாளிகையில் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஐஜி ஸ்ரீதர் இந்த விவகாரம் பற்றி அனைத்து கோணங்களிலும் விசாரணை நடத்தப்படும் என்று குறிப்பிட்டார். நேர்மையான முறையில் விசாரணை முடிந்த பின்னர் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். இதனிடையே பொள்ளாச்சி பாலியல் வழக்கு விவகாரம் தொடர்பாக எஸ்பி நிஷா பார்த்திபன் தலைமையில் சிபிசிஐடி காவல்துறையினர் இன்று விசாரணை தொடங்கினர். பொள்ளாச்சி வழக்கு விவரம் சிபிசிஐடிக்கு மாற்றம் செஞ்சிருக்காங்க. சிபிசிஐடி ஆபீசர்ஸ் எஸ்பி திருமதி நிஷா தலைமையில் புலன் விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது. அடங்கிய தனிப்படை இந்த வழக்கு விசாரணையில் இன்றைக்கு தொடங்கியுள்ளது. சிபிபிஎல் நான் லோக்கல் போலீஸ் வாங்கியிருக்கோம். படிச்சுட்டு அவங்களோட டிஸ்கஸ் பண்ணிட்டு எங்கள் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆல் பாசிபிள் ஆங்கிள்ஸில் நாங்கள் விசாரணை செய்வோம். யாரெல்லாம் இதில் சம்மந்தப்பட்டிருக்கா என்னங்கிறது விசாரித்து விசாரணைப்படி தக்க நடவடிக்கை எடுக்கும். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டு ஒரே நாளில் விடுவிக்கப்பட்ட பார் நாகராஜ் என்பவரின் கடையை பொதுமக்கள் அடித்து நொறுக்கினர். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் கைதான 4 குற்றவாளிகளின் உறுதுணையாக இருந்ததுடன் பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்களை மிரட்டிய வழக்கில் பார் நாகராஜ் என்பவர் ஒரே நாளில் விடுவிக்கப்பட்டார். இது தவிர பல்வேறு குற்றச்சம்பவங்களில் இவரது பெயர் இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதிமுகவில் 35வது வார்டு செயலாளர் பதவியில் இருந்தும் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்தும் நீக்கப்பட்டார். இந்நிலையில் இன்று வால்பாறை சாலையில் உள்ள நாகராஜுக்கு சொந்தமான கடையை முற்றுகையிட்ட பொதுமக்கள் கடைக்குள் புகுந்து அங்கிருந்த பொருட்களை அடித்து நொறுக்கினர். இனி செய்திகளின் தொகுப்பை காணலாம். பொள்ளாச்சியில் பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க கோரி தமிழகம் முழுவதும் கல்லூரி மாணவ மாணவிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். சென்னையை அடுத்த சோழிங்கநல்லூரில் நடைபெற்ற இந்த மறியல் போராட்டத்தில் ஏராளமான மாணவர்கள் பங்கேற்று குற்றவாளிகளுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை வழங்க கோரி புதுச்சேரி அரசு சட்டக்கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மறைமலை அடிகள் சாலையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற மாணவர்கள் தமிழக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். கோயமுத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அருகே சாலையோர கால்வாயில் கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 குழந்தைகள் உட்பட 6 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மசக்கபாளையம் பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவர் தனது குடும்பத்தினருடன் பழனி முருகன் கோயிலுக்கு சென்று பின்னர் வீடு திரும்பிய போது இந்த விபரீதம் நிகழ்ந்துள்ளது. சென்னை திருவேற்காட்டில் மருத்துவர் வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர்கள் 170 சவரன் நகைகள் மற்றும் 3 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். சந்தானமுத்து என்பவரது வீட்டில்தான் இந்த கொள்ளை சம்பவம் அரங்கேறியுள்ளது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். அரசியல் களத்தில் உலாவரும் நிஜ தகவல்கள் நிழல் வடிவில் உங்களுக்காக. நாடு முழுவதுக்குமான தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ள நிலையில் கதர் கட்சியும் காவி கட்சியும் தேர்தலில் தங்களது பலத்தை காட்ட முஷ்டியை உயர்த்தி வருகிறார்களாம். சில நாட்களுக்கு முன்னர் வரை காவி கட்சிக்கு ஆதரவான தகவல்கள் வந்த நிலையில் தற்போது நிலைமை சற்று மாறி வருகிறதாம். இதனால் அதிர்ச்சிக்குள்ளான காவி கட்சி தனது கிராஃபை உயர்த்த அடுத்து என்ன செய்யலாம் என்பது குறித்து பல திட்டங்களை தீட்டி வருகிறதாம் காவி கட்சியின் டெல்லி மேலிடம். தமிழ் திரையுலகில் கதை திருட்டு, அதனால் ஏற்படும் மோதல்கள் அடங்கியுள்ள நிலையில் தற்போது ஒரே தலைப்புக்கு 2 முன்னணி ஹீரோக்களும் மோதி வருகிறார்களாம். சிவகார்த்திகேய நடிகருக்கும் தெலுங்கு திரையுலகைச் சேர்ந்த விஜய தேவாரமான ஹீரோவுக்கும் இடையில்தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறதாம். பிரச்சனை இவ்வாறு இருக்க
இருவரும் அதற்கு ஒரு படி மேலே போய் ஒரே நாளில் ஒரே தலைப்பில் படத்திற்கான பூஜையை தொடங்கி இருக்கிறார்களாம். இதற்கான பஞ்சாயத்து விரைவில் தயாரிப்பாளர் சங்கத்தில் நடக்க இருக்கிறதாம். இதில் யார் பின்வாங்குவார்கள் என பொறுத்திருந்து பார்க்கலாம். ஐபிஎல் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை சென்னையில் 16ஆம் தேதி தொடக்கம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இந்த ஆண்டு ஐபிஎல் போட்டிகள் வருகிற 23ஆம் தேதி தொடங்க உள்ளது. சென்னை சூப்பர் கிங்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிகள் மோதும் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை வருகிற 16ஆம் தேதி தொடங்குகிறது. ஐபிஎல் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியின் 12வது ஐபிஎல் போட்டி வருகிற 23ஆம் தேதி தொடங்குகிறது. தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கடந்த ஆண்டு ஐபிஎல் கோப்பையை கைப்பற்றியது. இதனால் 12வது ஐபிஎல் போட்டியின் தொடக்க ஆட்டம் சேப்பாக்கம் எம்.ஏ. சிதம்பரம் மைதானத்தில் நடைபெறவுள்ளது. வருகிற 23ஆம் தேதி இரவு 8 மணிக்கு நடைபெறும் இந்த ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிகள் மோதுகின்றன. இந்த போட்டிக்கான டிக்கெட் விற்பனை வருகிற 16ஆம் தேதி காலை 11:30 மணிக்கு தொடங்க உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காங்கிரஸ் ஆட்சிக்கு ஜிஎஸ்டி வரி விதிப்பை மாற்றி அமைப்போம் என காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி உறுதிபட தெரிவித்துள்ளார். நாட்டின் அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி தான் என திமுக தலைவர் ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மத்தியிலும் தமிழகத்திலும் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என டாக்டர் பாரிவேந்தர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அதிமுக, தமாக இடையே ஏற்பட்டுள்ள தொகுதி ஒப்பந்தத்தின்படி ஒரு மக்களவை தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேயர்கள் காணலாம். மீண்டும் இரவு 8:30 மணிக்கு வேர்ல்ட் ரவுண்ட் அப் செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.